திடீரென்று ஊதா நிற பூக்களும் பழங்களும் காய்ப்பதால் ஆச்சரியத்தில் உறைந்த பொதுமக்கள். இது எப்படி சாத்தியம்? அதிசயத்தை காண ஓடோடி வந்த உறவினர்கள். நுவரெலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய புகவந்தலாவா அப்படின்ற பகுதியில ஆரியபுர பிரதேசத்துல வசிச்சுட்டு வரவங்க தான் கெலும் பிரதீப் அப்படின்றவங்க. அவருடைய வீட்டுல ஊதா நிறத்துல கொய்யா வகையான பழங்களும் பூக்களும் தருதாமா. இது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. தன்னுடைய வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய கொய்யா மரத்துல ஊதா நிறமான பூக்கள் பூத்திருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற பழங்களுமே ஊதா நிறத்துல இருக்காமா. வட்டவளை கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரியுடைய வீட்டுல இருந்தா இந்த கொய்யா மரத்தை பிரதீப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்து 2 வருஷம் ஆகுதாமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவு வச்ச இந்த மரத்துல இப்போ பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த கொய்யா மரம் பாக்குறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா காட்சியளிச்சிருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பூக்கள் ஊதா நிறத்திலையும் கொய்யா பழமே ஊதா நிறத்துல இருக்காமா. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியத்துல உறைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொய்யா மரத்தை பாக்குறதுக்காகவே அந்த பகுதியில இருந்து தினமும் நிறைய பேரு அவருடைய வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறாங்களாமா. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த கொய்யா மரம் இப்படி ஊதா நிறத்துல மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபங்கல் இல்லனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். இது சில தாவர நோய்களால கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. கூடவே மண்ல இருக்கக்கூடிய pH, வெப்பநிலை, அதோட ஊட்டச்சத்து இது எல்லாமே ஒரு தாவரத்துடைய தோற்றத்தை மொத்தமா பாதிக்குமா. கூடவே கொய்யா செடி ஒரு கலப்பினமாகவோ இல்ல மரபணு மாற்றமாவோ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களால ஏதாவது ரசாயன சாயம் கலந்தா கூட அதுல இருக்கக்கூடிய தண்ணீரால இந்த பூக்களுடைய நிறத்தை தற்காலிகமா மாத்தி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.